வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நீற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல ஹெல்த்தியான ஒரு உப்பு கொழக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போறோம். நார்மலா ஒயிட் ரைஸ் வச்சு நம்ம கொழக்கட்டை பண்ணுவோம். ஆனா இந்த தடவை மாவு மாதிரி அரைச்சு நம்ம ரெட் ரைஸ் வச்சு கொழக்கட்டை பண்ண போறோம். இந்த கொழக்கட்டை பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனா ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது நீங்க அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம், இல்லைன்னா மிளகாய் பொடி சட்னி தொட்டு சாப்பிடலாம். இதை நான் எப்படி பண்ணுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூடா சாப்பிடும் போது நல்ல சாஃப்டா இருக்கும். இப்போ இந்த ரெட் ரைஸ் உப்பு கொழக்கட்டை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாமா? 1.5 கப் அளவுக்கு ரெட் ரைஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு 4 to 6 hours மினிமம் நீங்க ஊற வச்சுக்கணும். ஊறினதுக்கு அப்புறமா தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு அரிசியை மட்டும் ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்ல தண்ணி சேர்த்துட்டு நம்ம நைஸா அரைச்சி எடுத்துக்க போறோம். நைஸானா நல்லா தோசை மாவு மாதிரி இல்லைங்க, கொஞ்சம் குறன்னு இருக்கட்டும், ரவையோட ஃபைனா இருக்கணும், அதான் கணக்கு. மாவை கையில தொட்டு பார்த்தா கொஞ்சம் குறன்னு இருக்கணும். தண்ணியை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க எவ்வளவு வேணாலும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஏன்னா எப்படி நம்ம கலரும் போது அந்த தண்ணி எல்லாத்தையும் மாவு இழுத்துடும். கொழக்கட்டை மாவு கலர்றதுக்கு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். மாவரைச்சு இந்த கொழக்கட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே உதிரியா வராது, உங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த இந்த பருப்பெல்லாம் பொன்னிறமா மாறுற வரைக்கும் எண்ணெயில வதக்கிக்கலாம். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் ரெண்டுமே சேர்க்க போறோம். ஒரு காஞ்ச மிளகாயை நான் உடச்சி சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம ஒரு 2 பச்சை மிளகாயுமே சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கொஞ்சமா கருவேப்பிலையை பொடிப்பொடியா நறுக்கிட்டு இதுல சேர்த்துருங்க, அப்பதான் கொழக்கட்டையில் நல்லா பிளெண்ட் ஆகும். 2 பச்சை மிளகாய் பொடிப்பொடியா நறுக்கிட்டு சேர்த்திருக்கேன். இன்கேஸ் உங்க வீட்டில் கிட்ஸ் சாப்பிட்றாங்கன்னா நீங்க பச்சை மிளகாயோட அளவு கம்மி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடிப்பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாமே வாசனைக்கு தாங்க. இப்ப பருப்பு பொன்னிறமா மாறினதுக்கு அப்புறமா ஃப்ளேம் லோல மாத்திட்டு நீங்க அரைச்சி வச்சிருக்கிற இந்த சிவப்பரிசி மிக்சரை இதுல கொட்டிடுங்க. மறக்காம மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அதையுமே நீங்க சேர்த்துக்கலாம். கம்மியான ஃப்ளேம்ல நீங்க அப்படியே கிளறிட்டே வாங்க. உங்களுக்கு நல்லா திக்காயி கலர் டார்க் ஆகும், அது வரைக்கும் நீங்க கிளறிக்கணும். உருண்டு திரண்டு ஒரு பந்து மாதிரி வரும். ஒட்டும் நினைச்சு பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது, கடாயிலேருந்து வெளியில வந்துடும். இப்போ வாசனைக்கு கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஹார்ட்லி நீங்க கிளறிட்டே இருந்த ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்க மாவு ரெடி பண்ணிடலாம். மாவு ஃபுல்லா வேகணும்லாம் கவலைப்படாதீங்க, மறுபடியும் நம்ம கொழக்கட்டை மாதிரி ஷேப் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ண போறோம். அதனால திக்கானா போதும், ஒன்று திரண்டு வரணும், அவ்வளவுதான் கணக்கு. உங்களுக்கு கலரா பார்த்தாலே தெரியும். ஏதாவது லம்ஸ் இருந்தா உடச்சு விட்டுட்டே இருங்க. பந்து மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தேங்காய், அதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவிக்கலாம். தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்திருக்கேன். இது கூடவே ஃப்ரெஷ்ஷா சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் தூவி விட்டுட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப கலந்த இந்த மிக்சர் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை பிசைஞ்சிட்டு ஷேப் பண்ணிக்கலாம். ஒரு தட்லியோ இல்லைன்னா தாம்பாளத்திலயோ மாத்திட்டு நல்லா சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாமே ஈவனா அப்பதான் ஸ்ப்ரெட் ஆகும். உங்களுக்கும் லம்ஸ் ஏதாவது இருந்தாலும் உடஞ்சிடும். இப்ப இந்த மிக்சர்ல இருந்து சின்ன பந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். உப்பு இருக்கா செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்ட நீங்க இந்த ஸ்டேஜ்ல கூட சேர்த்துக்கலாம். சின்ன பந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டு கொழக்கட்டை மாதிரி அப்படியே விரல் வச்சுட்டு ஷேப் பண்ணிக்கோங்க. இது நீங்க ரவுண்டா பால் மாதிரி கூட ஷேப் பண்ணிட்டு ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் சைஸ் கொழக்கட்டையா பண்ணும்போது நம்மளுக்கு சீக்கிரமா வெந்துடும், சாப்பிட்றதுக்கும் ஈஸியா இருக்கும். 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா நம்மளோட ரெட் ரைஸ் கொழக்கட்டை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறதையும் எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதை நீங்க உடைச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியா இருக்குங்க. உப்பு, காரம் எல்லாமே இதுல இருக்கு. நம்மளுக்கும் இதுல பெருசா வேலைன்னு ஒண்ணும் இல்லைங்க, அப்படியே ஒரு 10-15 நிமிஷத்துல பண்ணிடலாம். ரெட் ரைஸை மட்டும் கொஞ்சம் பிளான் பண்ணி முன்னாடி ஊற வச்சா போதும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்படியே சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும். இல்ல தொட்டு சாப்பிட்டு தான் பழக்கம்னா நீங்க மிளகாய் பொடி இல்லைன்னா தேங்காய் சட்னியோட சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.